ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு கட் ஒர்க் டிசைன் வந்து ஸ்லீவுக்கு நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜரி 753, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் பண்ணுற நீடில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மஸ்கிட்டோ காயில். இந்த 3 மட்டும் இருந்தால் போதும். இந்த டிசைன் வந்து சிம்பிளாக நாங்கள் முடிச்சிடலாம். சரி, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் நான் 3 அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 அவுட்லைன் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து நாங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இது வந்து என்னுடைய கஸ்டமருடைய சாய்ஸ் தான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் அளவுக்கு தான் இருக்கும். இது நான் ட்ராயிங் பண்ணியிருக்கிறது. உங்களுக்கு வந்து கிளியராக தெரியறதுக்காக நான் ஜூம் பண்ணியிருக்கேன். இப்போது இது ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போது ட்ரேஸ் பண்ணது நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நாங்கள் மடுக்கன் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். மடுக்கன் ஸ்டிச் வந்து தெரியாதவங்க ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா காட்டா மடுக்கன் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போது இதுக்கு மேலே வந்து நாங்கள் மடுக்கன் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே வந்து நாங்கள் மடுக்கன் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மடுக்கன் ஸ்டிச் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோ காயில் வச்சு இது உள்ளே வந்து சால்ட்ரிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு காயிலை வந்து நாங்கள் பற்ற வச்சுக்கலாம். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் ஒரு சேஃபான இடத்துல வச்சு பற்ற வச்சுக்கோங்க. இந்த மடுக்கன் ஸ்டிச் வந்து கொடுக்குற ரீசனே பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணும்போது கிளாத் வந்து சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மடுக்கன் ஸ்டிச் வந்து கொடுக்கறது. ஸோ எப்போவுமே வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் சால்டர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மடுக்கன் ஸ்டிச் வந்து கட்டாயமாக கொடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சால்டர் பண்ணும்போது ஸ்டிச்சை வந்து அழுத்தி இப்படி சால்டர் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து டேமேஜ் ஆகிடும்.
வெறும் கிளாத் மட்டும்தான் வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுக்கணும். ஸ்டிச்சஸ் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற பிசரெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துடணும். அதாவது இந்த ஜரியோட பிசரெல்லாம் இருக்கும் கீழே, அதெல்லாம் வந்து கட் பண்ணி நீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சால்டர் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு கட் ஒர்க் டிசைன் வந்து ஸ்லீவ்ஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.